அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். டிப்ஸ் மட்டும் இல்லாமல் ரெசிபீஸுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோலுமே 2 ரெசிபீஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்கிட்டு இந்த மாதிரி பிரித்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருவோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி கூட ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 கார்னர்லேயும் மடக்கிட்டு அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டிக்டாக் கிளிப்பை வச்சுட்டு செக்யூர் பண்ணிடலாம். நார்மலாக ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாதியை பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு மீதி இருக்க மசாலாவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்மெல் குறையாமல் நல்லாயிருக்கும். இந்த டிக்டாக் கிளிப் பதிலாக நீங்கள் சின்ன சின்ன ஹேர் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, பூக்குத்துற ஹேர் பின் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பைண்டிங் கிளிப் இருக்கும், அது நல்லா டைட்டாக இன்னுமே இருக்கும். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய்லாம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம கை தவறி டக்குன்னு கீழே விழுந்து உடஞ்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும், அழுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு நம்ம கையில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பழைய சாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் நல்லா அப்படி போட்டு விட்டுருங்க. இது நல்லா பெரிய சாக்ஸாக இருக்கிறதுனால நான் அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டான அந்த பாட்டில் சைஸுக்கு சாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே செக்யூராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கும்போது அந்த எண்ணெய் பிசுக்கும் நம்ம கையில் ஒட்டாது. நம்ம எடுக்கும்போது கை தவறி கீழேயும் விழாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் பாட்டிலில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற பாட்டில்ஸில் கூட இந்த மாதிரி சாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுற அப்பளத்தை போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அப்பளம் ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அரிசி சேர்த்து நம்ம அப்பளம் அந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரிசி போட்டு வைக்கும்போது நமத்து போகாமல் இருக்கும். இதே மெத்தடில் நம்ம பிஸ்கெட் பாக்கெட்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிரித்து அதில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு நார்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம 4-5 பீன்ஸ் ஒன்றா எடுத்து அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பீன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக கட்டிக்கோங்க, ரொம்ப டைட்டாகவும் கட்டிடாதீங்க. கொஞ்சம் லூஸாக கட்டிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஒன்று போல் வச்சுட்டு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக ஒன்று போல் கட் பண்ணிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெரிய பெரிய பீசஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்ததுக்கப்புறமா ரப்பர் பேண்டை நகர்த்திட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட் பண்ணும்போது ஒன்று போல் எல்லாமே ஒரே சைஸ்லேயே நமக்கு வரும். நான் கடைசியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இந்த காய்கறிகள் கூட ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பீன்ஸையுமே இந்த மெத்தடில் ஒன்று போல் கட் பண்ணியாச்சு. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பேக்கில் வாட்டர் பாட்டில் வைக்கணும்னா அது ஆடி கீழே விழுந்து பாக்ஸ் மேலேயே விழுந்துடும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே லீக் ஆகி பேக்கு ஃபுல்லாக கொட்டிடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு ரப்பர் பேண்டு, எந்த ரப்பர் பேண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம தலைக்கு போடுற ரப்பர் பேண்டாக கூட இருக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு அந்த பின்னில் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா பேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த பேக்கில் குத்தி விட்டுருங்க. அந்த மாதிரி குத்திட்டு ரப்பர் பேண்டை அப்படியே நம்ம பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நகராமல் இருக்கும், கீழே சாயாமல் இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதுனால நம்ம வாட்டர் பாட்டில் கீழே சாஞ்சு தண்ணி. டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பொட்டுக்கல் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சில நேரத்தில் இந்த மழை காலத்துலலாம் நமத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதை திருப்பி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் இருக்கணும்.
இப்போ நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னிக்கோ வேறு டிஷ் ஏதாவது பண்ணுறதுனா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நமத்து போனதுலாம் இல்லாமல் பழைய மாதிரி பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய்லாம் உடனே உடைக்கணும், இல்லை இந்த மாதிரி ரொம்ப காஞ்சி போன தேங்காவாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் வந்து ஃபுல்லாக காட்டிக்கோங்க. நல்லா நனையிற மாதிரி தேங்காய் எல்லா பக்கமும் நல்லா நனைஞ்சதுக்கப்புறமா நம்ம உடைக்கும்போது ஈஸியாகவும் உடையும். 2 தட்டிலே நல்லா உடஞ்சி வந்துடும். பாருங்கள், காட்டுறேன். சிம்பிளான டிப்பு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டீ காஃபிலாம் ஊற்றும்போது நம்ம கவுண்டர் டாப் மேலேயே வச்சு ஊற்றுறோம் அப்படின்னா சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு 2 வேலையும் ஆகிடும். கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீ காஃபி ஊற்றும்போது நம்ம கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சு குடிக்கிறதுக்காகவும் இருந்தாலுமே ஹால்லையுமே சிந்தாமல் இருக்கும். அப்படி சிந்தினாலுமே தட்டில் தான் சிந்தும். ரொம்பவே சிம்பிளான டிப்பு, யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்து வைக்கிறோன்னா சீக்கிரமாக வீணாகிடும். ஒரு நாள்லேயே இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும். சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம பனானாவை அந்த தண்டு பகுதி வந்து அந்த தண்ணியில் படுற மாதிரி கவுத்தி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸை இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதை லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா தூக்கி போடாமல் நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம். நான் இப்போ வந்து சாக்ஸ் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி பேராக நம்ம சாக்ஸ் வந்து செட்டாக அந்த மாதிரி மடித்து வைக்கும்போது கலையாமல் இருக்கும். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாக்ஸை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்க சாக்ஸை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு கலையாமையும் இருக்கும், அதே மாதிரி பேர் மிஸ் ஆகாமையும் இருக்கும். இந்த மாதிரி சாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மொபைல் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க தேடாமல் எடுத்து போட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மொபைல் பாக்ஸை இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கர்ச்சீஃப்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தெர்மாக்கோல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் எல்லாமே நம்ம பின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேடாமல் இருக்கலாம். நம்ம ஹரிபரியாக கிளம்பிட்டு இருக்கும்போது சேஃப்டி பின்னை வந்து தேடிட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எங்கே வந்து சாரீ கட்டுவோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தெர்மாக்கோல் பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் இருக்குல்ல, அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே தேவையோ அங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். சேஃப்டி பின் மட்டும் இல்லாமல் ஹிஜாப் பின் கூட நம்ம இதில் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களோட ஸ்டட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தெர்மாக்கோல் பீசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய்லாம் டக்குன்னு துருவணும் அப்படின்னா கரண்ட் இல்லை, சப்போஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி சுரண்டிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து தேங்காய் நல்லா துருவி கிடைக்கும். நம்ம பொரியல்லாம் பண்ணுறோம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு இது பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திட்டு இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பல் பூண்டு போதும். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து கொம்பு அவரைக்காய். நீங்கள் இதே மாதிரி பொரியல் வந்து பட்டை அவரைக்காலையும் பண்ணலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அவரைக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மசாலா தூள், நம்ம குழம்புக்கு மீன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அப்படியே மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா துருவி இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சூட்டோடு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா சைட் டிஷ்க்கு வந்து இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிம்பிளான பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பாகாமல் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு அதில் வச்சுட்டு அது மேலேயுமே கொஞ்சம் மாவு தூவிட்டு நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 3 நாளைக்கு நல்லாயிருக்கும் மாவு. 3 நாளைக்கு மேலே சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. மாவு தூவி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆயில் கவரில் கூட நம்ம மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் செய்யும்போதும் அதே மாதிரி குருமாலாம் வைக்கிறோம், அந்த மாதிரி செய்யும்போதும் இதில் வந்து ஒரே சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துட்டு நம்ம தாளிக்கும் போது அந்த குழம்போட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும் நல்லா. அதே மாதிரி நம்ம மட்டன் குழம்பு, தேங்காய் சோறு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ரம்ப இலையும் சேர்த்து பண்ணுங்கள். அந்த வாசனையுமே நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த ரம்ப இலை, இந்த கல்பாசி, இது எல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரி மூடை வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உள்ளே வைக்கிற பொருளுமே வேஸ்ட் ஆகிடும், சீக்கிரமாக வண்டு பூச்சிலாம் கூட வந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு நல்லா டைட்டாகவே இருக்கும். நம்ம நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம திறந்தால் தான் அது திறக்கும், அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அரிசி ஊற வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு 4-5 ஐஸ் க்யூப்பையும் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சோறு வடிக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சூடு நிற்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம், யூஸ் பண்ண மாட்டோம். இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது நிறையா விதத்தில் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாசிப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, துவரம் பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் கொட்டி வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பருப்பை கொட்டி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சிலாம் வராமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதிகமாக பருப்புலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெளியில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைனாக இருக்க ஹாட் பாக்ஸை நீங்கள் பருப்பு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஃப்ரூட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மூடி இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக அப்படியே டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வடித்த சோறு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி சோறு வடிப்போமோ அதே மாதிரி வடித்து எடுத்துட்டிங்கன்னா அப்போ வடித்த சோறு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம பழைய ரைஸை வந்து சூடு பண்ணியிருக்கோன்றதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக சோறு ரீஹீட் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு துணியில் சோறு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுப்போம். அந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். 5 நிமிஷம் கழித்து நார்மலாக எப்படி நம்ம சோறு வடிப்போமோ அதே மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதில். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சோப் வாங்கினோம் இல்லை புது வாட்டர் பாட்டில் வாங்கினாலுமே அதில் வந்து சிலிக்கான் ஜெல் கொடுப்பாங்க. அந்த ஜெல்லு நம்ம அந்த பேக்கெட்டை வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து எடுத்தாலுமே அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. அதே மாதிரி பூச்சி வண்டு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இந்த சிலிக்கான் ஜெல்லை வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஷூலாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா அதில் கூட இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் எதுவும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பால்லாம் காய்ச்சும்போது ரொம்ப நேரம் ஆகும், சிம்மில் வச்சு தான் காய்ச்சுவோம். அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் போல் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு காய்ச்சினிங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக காய்ச்சிரும். டைம் சேவாகவும் இருக்கும், சிலிண்டருமே மிச்சப்படுத்தின மாதிரி இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டரை வந்து உருக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் நெய்யும் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி போடும்போது நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக எண்ணெய் சேர்த்து பிசைவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிசையாமல் நெய் சேர்த்து பிசைஞ்சு பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. அதே மாதிரி தண்ணியுமே நார்மல் தண்ணியாக சேர்க்காம வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்து பிசையலாம். தண்ணியோ பாலோ அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போவுமே நம்ம மேலே நெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். மெழுகுவர்த்தி ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியறதுக்கு கொஞ்சம் நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள். அதிகமான நேரம் வந்து எரியும். நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் கூட ஃப்ரிட்ஜை வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று விட்டுட்டு ரப்பர் பேண்ட்லாம் வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வீணாகாமல் இருக்கிறதுக்கு முகத்துக்கு போடுற பவுடர் கொஞ்சமாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். மாவு பாக்கெட்லாம் பிரிச்சுட்டு பாதி அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்கும், வண்டு பூச்சிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்காது. இதுக்கு வந்து சிசர் வச்சு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 எண்ட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2ஐயும் முடிச்சு போடுறோம். நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஏர் டைட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லேயும் சிந்தாமல் இருக்கும். இந்த டிப்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். வாட்டர் பாட்டில் சில நேரத்தில் வந்து மூடி லூஸாக இருக்குது அப்படின்னா கூட லீக் ஆகும். அந்த மாதிரி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மூடி வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த ரப்பர் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால் நமக்கு வந்து தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம நிறைய ஜாமான் ஸ்டோர் பண்ணுறதுனால சில நேரங்களில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பாதி லெமன் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு மூலையில் வச்சு விட்டுருங்க. இந்த பேக்கிங் சோடா வந்து அந்த பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஃப்ரிட்ஜும் நல்லா வாசனையாக இருக்கும். வைக்கணுன்னா அதாவது பவுடர் பண்ணணுன்னா தொடச்சிட்டு பண்ணுவோம். இருந்தாலும் அதில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மையோடையே அரைச்சிட்டோன்னா நம்ம அரைக்கக்கூடிய பொருள் வந்து வீணாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக இப்போ ஒரு கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் காமிச்சிடுங்க. இந்த மிக்ஸி ஜாருக்கு கீழேயுமே காமிக்கலாம். ரொம்ப நேரம் காட்டிடாதீங்க, லைட்டாக காட்டினா போதும், நல்லா காஞ்சிரும்.
இதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணுற பொருள் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நல்லா ஷார்ப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்ம காய வச்சுட்டு அரைக்கிறதுனால நல்லா ஃபைனாக அரைஞ்சி கிடைக்கும், ஈரத்தன்மையே இருக்காது. பாருங்கள், இப்போ காட்டுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரு ரொம்ப நாளைக்கு வரும் ரிப்பேர் ஆகாமல். இப்போ இந்த தூள் உப்பை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நமக்கு நார்மலாக கடையில் வாங்குகிற தூள் உப்பை விட இப்போ கல் உப்பை நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. அது அப்படியே பேப்பரை அப்படியே போட்டு அடுக்கும்போது நம்ம துணியெல்லாம் எடுக்கும்போது அந்த பேப்பருமே நகர்ந்து வந்துடும். இனிமேல் அது நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் போட்டதுக்கப்புறமா செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம். நீங்கள் அப்படியே வச்சு ஒட்டி விடலாம். இந்த எட்ஜஸ்லேயும் 2 எட்ஜஸ்லேயுமே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் துணி வைக்கும்போது எடுக்கும்போதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பேப்பர் நகராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரோட மூடி ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மூடியில் இருக்க அந்த கேஸ்கெட்டை சுற்றி இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடும்போது நல்லா டைட்டாக இருக்கும், வெளியில் எதுவும் தெரிக்காமையும் இருக்கும். உங்களுக்கு மிக்ஸி ஜாரோட மூடி லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான டிப்பு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செல்லோ டேப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது எண்டு வந்து கிடைக்காது. நம்ம அவசரமாக தேடும்போது அந்த எண்டு வந்து நம்ம தேடுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஈஸியான டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செல்லோ டேப்பை எடுத்துகிட்டு சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டிட்டு அது மேலேயே நம்ம வந்து அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம ஏற்கனவே சேஃப்டி பின் வைக்கிறது, அப்புறமா ஹேர் பின் வைக்கிறது, பட்ஸ் வைக்கிறது, குச்சி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த டூல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் செக்கில் வாங்கி யூஸ் பண்ணுறோம், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சிக்கு வாடை வந்துடும். அந்த மாதிரி வாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 மிளகு வந்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சிக்கு வாடை வராமல் இருக்கும். நம்ம அதிகமான அளவில் எண்ணெய் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் நம்ம அதிகமான அளவில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் நல்லா அதில் தோசைக்கல்லில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த டிப்பு எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பு தான். பிகினர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றும்போது கல்லில் சுத்தமாக ஒட்டாமல் சூப்பராக மொறுமொறுன்னு தோசை வரும். இந்த மெத்தடு தோசைக்கல்லுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழிப்பணியாரம் சட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை தேய்க்கிறதுக்கு பதிலாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம். இதுக்கு பதிலாக ஒரு முட்டையை கூட உடச்சி ஊற்றலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா கருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாலும் நல்லா தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் வரும். இந்த 3 டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தோசை நல்லா ஒட்டாமல் ஒரு பாட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அடியில் வந்து கசடு தங்கிடும். அந்த மாதிரி தங்கும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக வந்துடும். பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்றதுனால இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இல்லைனா தூளுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது லிக்விட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக லிக்விட் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மூடி போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த லிக்விடு, ஐஸு, நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்ம அடியில் இருக்க அந்த கசடு, எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம சுடு தண்ணி எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும், எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக குலுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மூடியில் சைடில் எல்லா பக்கமுமே தான் இருக்க மாதிரி நல்லா பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே அந்த ஐஸ் க்யூப்ஸ்லேயே வந்துடும். ஐஸ் க்யூப் நல்லா கரையிற வரைக்குமே நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக லிக்விட் சேர்த்துட்டு கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா
சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. இதோட காம்பை நல்லா கிள்ளி எடுத்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 மிளகு, ஒரு 3 காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பனங்கற்கண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். தூள் பண்ணாமல் இருக்கும்ல கட்டியாக, அந்த கற்கண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேனும் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டுக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சுருட்டிக்கலாம். ஒரு பீடாவாக ரெடி பண்ணி இது நம்ம லஞ்சுக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல செரிமானமாகும். ஹெவியான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப். நம்ம சப்பாத்திலாம் ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது கீழே இருக்க சப்பாத்தி வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம சப்பாத்தி வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே சப்பாத்தி வைக்கும்போது கீழே இருக்க சப்பாத்தி வந்து தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது பிளேட் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க. கிராஸாக ஸ்பூனை வந்து இந்த மாதிரி அடுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி வைக்கும்போது ஸ்டாண்ட் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மஷ்ரூம்லாம் வாங்கினா அந்த பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நான் மூடி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் மூடி உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளூ கன் வச்சு அதில் அப்படியே ஸ்டிக் பண்ணியும் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். உங்கள்கிட்ட என்ன மூடி இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம முட்டை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த முட்டையோட கூர்மையான பகுதி அந்த மூடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது முட்டையும் சீக்கிரமாக கெட்டு போகாது. அதிகமாக முட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸில் கூட நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8 முட்டை வைக்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்பில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பருப்பு, அரிசி இதிலெல்லாம் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிளகாவோட காம்பு போடலாம், பூண்டு தோல் போடலாம். அப்படி இல்லைனா காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த ஒரே ஒரு 4 மிளகை வந்து அதில் சேர்த்துட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு பூச்சி வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன? அடுத்து குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா காய்ச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கடல் பாசி சேர்த்துக்கலாம். கடல் பாசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சிரும் கடல் பாசி. அப்பப்போ இலையோடையே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடல் பாசி கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, அந்த நூலாக இல்லாமல் நல்லா கரைஞ்சிருக்கும். அடுத்து இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கீங்க அதனாலும் சேர்த்துக்கலாம், கடையில் வாங்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம பாதாம் பவுடர்லேயுமே சர்க்கரை சேர்த்துருப்போம், அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சர்க்கரை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்ம செஞ்சதில் பாதி அளவு மட்டும் இந்த பிளேட்டில் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக பிஸ்தா வந்து இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லை எல்லா நட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். ஜஸ்ட் ஒரு கார்னிஷிங்காக பார்க்க நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் போல் ஃபேன் காற்றுல வச்சாலே நல்லா அது வந்து கெட்டியாகிடும். பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு கடல் பாசி. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், அப்படியும் சர்வ் பண்ணலாம். உங்கள் விருப்பம்தான். இதுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்மளோட ரோஸ் மில்க் இந்த மாதிரியான மில்க் ஷேக்லாம் பண்ணுறோம்ல, அதுலேயும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஜூஸ் நிறையா எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 4 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியாக ஊற்றிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ரொம்ப சூடாகவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் பிழியும் போது ஈஸியாக ஜூஸ் வந்துடும். நம்மள நிறைய பேருக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இஞ்சி டீ, ஏலக்காய் டீலாம் குடிப்போம். நம்ம டெய்லி ஒரே மாதிரியான ஃப்ளேவரில் குடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ரோஜா இதில் வந்து அந்த டீ தூளில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ போடும்போது நல்ல மணமாக இருக்கும். டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வீட்டில் பறித்த ரோஸ் வந்து ரோஜா இதில் வந்து நிறையா இருந்துச்சு. இது நான் 2-3 நாள் வந்து வெயிலில் இல்லாமல் நிழலில் காய வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேவைப்படும் போது நம்ம பால்லையோ டீலையோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டீ தூளில் மட்டும் இல்லாமல் நம்ம பால் காய்ச்சும் போது கூட கொஞ்சமாக அந்த ரோஜா இதழ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பனங்கல்கண்டு சேர்த்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்குமே. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நம்ம சப்பாத்திக்கு மாவு தூவி தேய்க்கும்போது கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம். இந்த மாவு கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவு கூடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது சப்பாத்தி வந்து கட்டையில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி பூரியுமே தேய்க்கும்போது பூரிக்கு தேய்ப்போம் இல்லையா, அப்போவுமே இந்த மாவை நம்ம தூவிட்டு தேய்க்கும்போது சாஃப்டாக வரும் பூரி. எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி தேய்க்கும்போது கோதுமை மாவுக்கு பதிலாக வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்து கூட நம்ம சப்பாத்தி தேய்க்கலாம். சாஃப்டாக தான். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.